ஓகேஸ் இன்னைக்கு ரேங்கடு விளாட வந்தது சிஎஸ் ரேங்கடு தான் விளாட வந்திருக்கிறோம். சிஎஸ் ரேங்கடில் ஃபஸ்ட் ரவுண்டு கொஞ்சம் வேகமாக போய் அடிச்சிடலாம் அப்படின்ட்டு விறு நிற்காம ஓட ஆரம்பிச்சிட்டேன். கொய்யால் நான் இன்னைக்கு அடிக்காமல் விட மாட்டேன்ட்டா, எவனையும் எல்லாத்தையும் எனக்கு முடிக்காமல் விட மாட்டேன் அப்படின்ட்டு முடிக்கிறதுக்கு கிளம்பியாச்சு. ஆனால் போன உடனே அங்கே பார்த்தா ஒருத்தன் வந்திருந்தான். ஒருத்தனை அடிக்கிறதுக்குன்னு அவனே அடிச்சு விட்டான் என்னைய. ஓகே, இதே மாதிரி இன்னும் சிஎஸ் ரேங்கடு, பிஆர் ரேங்கடு, இதே மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோலாம் பார்க்கலாம். மறக்காம எல்லாரும் கமெண்ட் பாக்ஸ்ல ஃப்ரீ ஃபயர் கமெண்ட் பண்ணிருங்க, இல்லை எஃப்எஃப்னு கமெண்ட் பண்ணுங்க. இவன் என்ன பண்ணான்னு தெரியல, இது பண்ணிட்டு நாக் பண்ணிட்டு ஏதோ ஒரு அமௌண்ட் மாதிரி போட்டா கில் ஆயிட்டான். இது வரைக்கும் நான் பார்த்தது இல்லை. நான் சொல்லப்போனா 1 வருஷம் கழிச்சு ஃப்ரீ ஃபயர் விளாட ஆரம்பிச்சிருக்கேன். ஏற்கனவே ஒரு 2 நாள் ஆன்ட்டேன். இது அதுக்கப்புறம் ஓகே வீடியோ எடுக்கலாம் அப்படின்னாங்க, இது வீடியோ எடுத்தேன். ஓகே, 2வது ரவுண்டு வந்தாச்சு. 2வது ரவுண்ட்ல இங்கிட்டு எனிமி இருக்காங்க என் ஃப்ரெண்டு சொன்னா, அதை வந்துட்டா ஃபர்ஸ்ட் ஒருத்தர் நாக் அவுட் பண்ணி போட்டேன். இன்னொருத்தர் என் ஃப்ரெண்டு ஓசிக்கல அடிச்சுனா, இன்னொருத்தர் நானும் நாக் அவுட் ஆயிட்டு அவனும் நாக் அவுட் ஆயிரும். ஓகே, எப்படியா கில்ல மட்டும் அக்செப்ட் பண்ணி தந்துருங்கடா அப்படின்னு நான் மைக்கில் கிடந்து கத்திட்டு இருப்பேன். உங்களுக்கு எதுவும் கேட்காது, எவ்வளோ கில்ல எடுத்துருங்கடா கத்தி கிடங்க. ஏதோ புண்ணியத்தில் 1 கிலோ மட்டும் எடுத்தாண்டாங்க. ஆனா இன்னொரு கில்ல எடுத்து தரலைங்க. அவங்களுக்கு மானவட்ட கிளி விழுந்துச்சுல, எப்படியும் கில்ல விட்டீங்கன்ட்டு. ஓகே, இன்னொருத்த வந்துட்டாங்க. இவனை அடிக்காம விடாத நிவாசமே இறங்கி அடிச்சேன். தோத்துட்டு விடுவேனா, தோத்துட்டு கிளம்பிட்டேன். லாஸ்ட்ல அங்க ஒருத்தர் நாக் அவுட் பண்ணி போட பின்னாடி ஒருத்தர் அடிச்சுட்டா பேக்கப் போச்சு. ஓகே, என்னடா நம்மளுக்கு மட்டும் இப்படி நடக்குது அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தா, சரி டீம் மட்டும் எப்படியா வின் பண்ணிருங்கடா அப்படின்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். ஓகே, அவனை ஒருத்தனை அடிச்சு போட்டு அந்த அடுத்த கிளி அக்செப்ட் பண்றதுக்கு போயிருந்தா அவன் சோன்ல எலிமிட்டட் ஆயிட்டான். ஓகே, அவ்வளவுதான் அப்படின்ட்டு லாஸ்ட் ரவுண்டு நான் கஷ்டப்பட்டு எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டேன். நான் வீடியோ ஓட விட்டுருக்கேன். வீடியோ எவ்வளவு கஷ்டப்பட்டு மேல ஏற நான் ஒருத்தன் பேசிட்டே இருந்தாலும் ஓடுவேன். லாஸ்ட்ல எனக்கு தலையில அடிச்சு படுக்க போட்டாங்க. தலையில அடிச்சாங்களோ எவ்வளவு அடிச்சாங்கன்னு தெரியல, எப்படியோ வந்து அடிச்சு போட்டாங்க. ப்ரோ எப்படியா ரிவ்யூ பண்ணிரு ப்ரோ அப்படின்னு கத்திட்டு இருந்தா வந்தா லாஸ்ட்ல கரெக்டா ஹிட்ல வச்சு அடிச்சு விட்டாங்க. ஃபர்ஸ்ட் கீழே தள்ளிட்டாங்க. கரெக்டா அந்த ரிவ்யூ பண்ண வரும்போது எப்படியோ ஹிட்ல வச்சு அடிச்சான். ஓகே, எப்படியா மேட்சை மட்டும் எப்படியா வின் பண்ணிருங்கடா அப்படின்னு தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதோட 4வது ரவுண்ட் லாஸ்ட் ரவுண்ட் வந்துட்டுங்க. அவங்க நம்ம 3 வின் பண்ணியிருக்கோம். இதை ஜெயிச்சா இது நான் டேரக்டா இது பண்ணல. போனோன்னா அந்த ஏதோ பெட்டி மாதிரி போட்டுருக்காங்க. இதெல்லாம் என்னன்னே தெரியாது, அப்டேட்லாம் கொடுத்து எதோ மாற்றிருக்காங்க, எனக்கு ஒண்ணுமே புரியல. அதோட சரி ஏதோ ஒண்ணு இது பண்ணிட்டு போனேன். கரெக்டா ஒரு எனிமி வருவான் பாருங்க, அவனை நாக் பண்ணி போட்டு அங்க எனிமிடா அப்படின்னு கத்துனாங்க. அங்க ஒருத்தர் நாக் அவுட் பண்ணி அவனை கொண்டுட்டாங்க. அதோட அங்க போய் ஒருத்தர் நாக் அவுட் பண்ணி போட ஒரு வீக்காங்க தலை மண்டையன் எனக்கு எங்களுக்கு அலப்பறை கொடுத்துருந்தா அதில் உட்காந்து மெடிக்கிட்டு போயிடுவோம் பாருங்க அந்த தெரியறானம். அதோட அவனையும் முடிச்சு விட்டாங்க. அதோட போய் அவனுக்கு ஓகே கைஸ், இதை மாதிரி ஃப்ரீ ஃபயர் வீடியோ பார்க்கணும் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருக்கேன். ஓகே.